ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்லது நடக்கும்னு நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் இப்போது வந்து விட்டது. இனிமே நீயே யோசிக்காத, கனவுல கூட நினைக்காத அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். என்னையே யோசிச்சுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நன்மையை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாம குழப்பம் அடையாம தைரியமாக இரு. என் அருளால உன் வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாக நடக்கும். நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தை எந்த அளவுக்கு உனக்குள்ள வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும். எந்த சூழ்நிலையிலையும் யார் மீதும் கோபம் கொள்வதோ வெறுப்படைவதோ வேண்டாம். கோபப்படுறதாலையும் வெறுப்படைவதாலையும் எரிச்சல் கொள்வதாலையும் எதுவுமே இங்கு மாறிடாது. உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்கவும் உயரத்துல கொண்டு போகவும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். சில மனிதர்களுக்காக நீ என்னதான் ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாலும் அவர்கள் நன்றியற்றவர்களாக, நல்லது நினைக்காதவர்களாக உன்னை சுத்தி உன் கூடவே இருந்து உன்னுடைய விஷயங்களை மட்டும் அனுபவிச்சுக்குவாங்க. நீ எப்போதும் எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கோ. உன் மனக்கவலைகள் வாழ்க்கையில அர்த்தமற்றது என்பதை புரிந்து கொள். நீ வாழ்க்கையை கொண்டாடும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன் கவலைகளை எல்லாம் உனக்குள்ள சிறையா வச்சுக்காம கவலைகளிலிருந்து வெளிவந்து சுதந்திர பறவையாக வாழ தயாராகு. கவலைகளை வச்சுக்கிட்டே மகிழ்ச்சியோட வாழணுங்கிறத மறந்துடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில இனி எல்லாமே மகிழ்ச்சிகரமான நல்ல நிகழ்வுகளாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உன் மனதின் இறுக்கங்களை அறிந்த நானு மனசுக்கு சந்தோஷமான இன்பங்களை தரப்போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். உனக்கு ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை இனி ஒருபோதும் கண்கலங்க விடமாட்டேன். நீ எந்த வேலையை செஞ்சாலும் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நீ செய்கிற காரியங்களை உனக்கு வெற்றிகரமானதாக நான் ஆக்கி கொடுப்பேன். யார் உன்னை வீழ்த்த நினைச்சாலும் உன்னை உயர்த்தி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் துணையோட நீ மிக பெரிய அளவுல உன் வாழ்க்கையில ஜெயிக்க தான் போற. உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. வாழ்க்கையில நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்டு பிரச்சனைகளை தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு விடிவு காலம் இல்லாம போயிருமோ நினைச்சு வருத்தப்பட்டாயல்லவா? இதோ உனக்கான விடிவு காலத்தை உருவாக்கிட்டேன். நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போறேன். வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற முனைப்போட விடாம ஓடிக்கிட்டே இருக்கிற உனக்காகவே நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் நான் உனக்குள்ள உருவாக்குறேன் செல்லவே. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்க போது நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் கைகளை வந்து சேரப்போகுது. நீ என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் பொறுமையாக கையாள கத்துக்கோ. உன்னை முன்னேற்றி உன் வாழ்க்கையில வெற்றியை தர்றதுக்கு நான் தயாராயிட்டேன். இனி எதற்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் உன் நேர்மறை எண்ணத்தை நீ கைவிட்டக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் அப்படியே கிடப்புல போட்டுடாத. ஒவ்வொரு காரியத்தையும் என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு செஞ்சினா நான் உனக்காக ஆசை வழங்கி அத்தனையையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். ஒருபோதும் யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்காதே. காலம் உனக்காக காத்திருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ சரியா சிறப்பா செஞ்சு முன்னேறதுக்கான வேலையை பாரு. காலம் பொன் போன்றது. அதை ஒரு முறை இழந்துட்டா மறுபடியும் பெற முடியாதல்லவா? எந்த கர்ம வினையையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை கண்டிப்பா நீ துன்பங்களை சந்திக்க போவதில்லை. நீ தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களையும் போக்கி உனக்கான நன்மைகளை நடத்தி தர நான் தயாராயிட்டேன். எப்போதும் உன் வார்த்தைகளையும் உன் மனசையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ. வராகி அம்மா வராகி அம்மான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ சரியா செய்யும் போது கண்டிப்பா அதற்குரிய வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். உன் எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாகவும் உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியாக மாறும்படியும் இந்த வராகி அம்மா உன்னை வழி நடத்த போறேன்.
உன் வாழ்க்கையில நான் என்ன கணக்கு போட்டு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது. யார் உதவி செஞ்சா உனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சியோ அந்த உதவியை அவர்கள் மூலமாகவே கிடைக்க செய்வேன். இப்போது நடக்காம தள்ளி போனதும் தாமதமான விஷயங்களும் கூட வெற்றிகரமாக நடந்து முடியும். நீ எந்த விஷயத்துல உதவியை எதிர்பார்க்கிற, எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் தேவைகளையும் நான் பூர்த்தி செய்ய போறேன். நீ எதிர்பார்த்த உதவி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இந்த வராகியம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீ எப்போதும் நேர்மறையாக நல்லதையே நினைக்க பழகு. உன் வாழ்க்கையில நீ கவனத்தோடு வாழும்போது உன் பிரச்சனைகள் தானாகவே உன்னை விட்டு விலகி போகும். இனி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ கவனமான முறையில கையாள கத்துக்கோ. அது இதுன்னு அடுத்தவங்களையே ஆராய்ச்சி செய்யாம உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நீ செய்யும் போது உனக்கு எதிராக எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். உன் கவனம் முழுவதையும் உன் கடமையில் நீ செலுத்தும் போது கண்டிப்பா உன்னால நிம்மதியா இருக்க முடியும். உன்னை சுமக்கும் தாயாகவும் தெய்வமாகவும் நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன். என் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கக்கூடிய நீ எதற்காகவும் பயப்பட வேணாம். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போறேன். நீ எப்போதும் மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் உண்மையாய் சத்தியமாய் ஒழுக்கமாய் நேர்மையாய் வாழக்கூடிய பிள்ளையா மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டான ஆளாக இருக்கும்படி நான் செய்றேன். உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் எதிர்காலத்தை பத்தி நீ அதிகமாக யோசிக்க வேண்டாம். உன் எதிர்காலம் ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீயாகவே எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டு மன அழுத்தத்தோட வாழ வேண்டாம். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட மகிழ்ச்சி இல்லாத உன் வாழ்க்கைய மனநிறைவாத வாழ்க்கையான நான் மாத்தி காட்டுவேன். மனநிறைவான மகிழ்ச்சியான சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. இன்றிலிருந்து உனக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. இனிமே உன் வாழ்க்கை நீ நினைச்சதை விட சிறப்பாக அழகாக இருக்கும் என் செல்லமே. உன்னை அளவச்சு பார்த்தவங்களுக்கெல்லாம் அமைதியாக அவங்க வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு பதில் சொல்லுவேன். உன் பின்னால நான் இருக்கிறேன்னு தெரியாம உன்னை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாருமே இப்போ கஷ்டப்பட போறாங்க. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அனைவரையும் கண்ணீர் சிந்தும்படி நான் செய்யத்தான் போறேன். கண்டிப்பா இப்பொழுது இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உயர்த்தி உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் கவலையும் கஷ்டமும் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உன்னை உயர்த்தி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி எது வந்தாலும் உன்னை விட்டு எது போனாலும் எப்போதும் நான் உன் கூடவே இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு எதிராக நடந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகி இப்பொழுது நல்ல விஷயமாக நடந்து முடியும். உனக்கு எந்த பயமும் கலக்கமும் வேண்டாம். இந்த வராகி அம்மா உன் வாழ்வில் இருக்கும் இருளையெல்லாம் போக்கி ஒளி வீச செய்வேன். என் அருளால உனக்கான நல்லது நடக்கதான் போகுது. உனக்கு இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். நீ எப்போதும் கவனக்குறைவாகவோ அலட்சியமாகவோ இருக்காதே. என்ன நடந்தாலும் சரியாயிரும்னு நம்பு. எந்த எதிர்மறை எண்ணமும் இல்லாம நேர்மறை எண்ணத்தோடு விழிப்போடு நிதானமாக நீ வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். என் அருளால உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும். உனக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நான் உதவி செய்கிறேன். இப்போது நீ சந்திக்கும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசாதே. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் அமைதியாக கடந்து போக கத்துக்கோ. மற்றவங்க உன்னை குறைவாக மதிச்சாலும் அல்லது அலட்சியம் செய்தாலும் தவறாய் பேசினாலும் தப்பா விமர்சித்தாலும் கூட உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கிட்டினா இன்னும் அது பிரச்சனையை பெருசுபடுத்திடும். அதனால உன் எதிர்காலம் உன் கையில தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக அனைத்தையும் சரி செய்ய பழகு. உன் கர்ம வினையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு தர இந்த வராகியம்மா வந்து விட்டேன் அல்லவா. இனிமே உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எந்த தங்குதடையும் இல்லாம நான் செஞ்சு முடிச்சிடுறேன். இனி நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ நினைக்கலாமா செய்யலாமா வேணாமான்னு திரடிக்கிட்டு இருந்த அத்தனை காரியத்தையும் வெற்றிகரமாக உனக்கு நடத்தி தர்றேன்.
உன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும், நல்லா வாழணும்னு நீ என்னென்னவோ திட்டம் போட்ட. அது எதையுமே சரியா செய்ய முடியாம போச்சுன்னு நினைச்சு நீ வருத்தப்பட்டாயல்லவா? இனிமே நீ எதை செஞ்சாலும் அது கண்டிப்பா உனக்கு வெற்றியை தான் தரும். உன் குடும்பத்துக்கும் உனக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். என் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேளு. உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயத்தையும் நினைச்சு அவசரப்பட்டு பொறுமை இழக்காதே. உனக்கு எதிராக நடக்கும் அனைத்துமே கூட தலைகீழா அப்படியே மாறி உனக்கு நன்மை செய்யும் நல்ல நிகழ்வாக நடக்கும்படி நான் செய்வேன். அதுக்கு நீ எப்போதும் பயப்படாம தைரியமா இருக்கணும். இந்த நாள் உன் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளாக, அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்கக்கூடிய நாளாக இருக்க போது. என்னை நம்பி வாழும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணுவேன். இந்த நிகழ்கால எண்ணங்கள் உன் வருங்கால வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற போது. நீ எதை பத்தி அதிகமா யோசிச்சியோ, எந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்திறாயோ, அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்ய பழகு. நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில நன்மைகளை அள்ளித்தரும். இப்போதைக்கு உன் மனசை பக்குவப்படுத்திக்கோ. அடுத்தவங்க தப்பு செய்யறாங்க, தவறு செய்யறாங்கன்றதுக்காக நீயும் அதை செய்யணுன்ற அவசியம் இல்லை. மற்றவர்கள் செய்த துன்பத்தை நினைத்து அவங்க உனக்கு செஞ்ச கெடுதலை நினைச்சு அவங்கள பழி வாங்கவோ தண்டிக்கவோ யோசிக்காதே. உன் மனசு இதையெல்லாம் செய்ய சொல்லும். அவங்க உனக்கு அப்படி செஞ்சாங்கல்ல, நீயும் திரும்ப செய்யணும். உன் மனசு உன்னை தவறான வழியில் வழி நடத்தினாலும் நீ அந்த எண்ணத்தை தவிர்த்து விட்டு ரொம்ப கவனமா அமைதியா இரு. யார் யார் என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ அவர்களுக்கு உண்டான தண்டனையை சரியான நேரத்தில் இந்த வராகி அம்மா நான் கொடுத்துக்கிறேன். உன் வாழ்க்கையில நீ எப்போது முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே யோசி. தேவையற்ற மாயைகளில் சிக்கிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்கிறேன். உன் தேவைக்காக நீ யாரை தேடி போனாலும் யாரும் உன்னை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவைனா முதல்ல உன்னைத்தானே தேடி வந்து உன்னை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. உனக்கு அது நல்லா தெரிஞ்சாலும் நீ அமைதியா மனசுக்குள்ள அத்தனை வழிகளையும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கான உதவிகளை செய்து கொடுக்கிறாய். எப்போதும் அமைதியாக கண்களில் நீரோட மற்றவங்களுக்காகவே எல்லா வேலையும் செய்கிற உனக்கான எல்லா வேலைகளையும் இந்த வராகி அம்மா நான் செஞ்சு தர்றேன். உன்னுடைய நிலைமையை கண்டிப்பாக நான் மாற்றுவேன். எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. என்னுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி பெற்றுக்கொண்டுள்ள என் செல்ல பிள்ளையானனே, இனி மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். எந்த இடத்துக்கு நீ போனாலும் இந்த வராகி அம்மாவின் ரூபம்தான் உனக்கு வந்து உதவி செய்யும். நீ எத்தனை தெய்வங்களை நாடி போனாலும் தேடி போனாலும் இந்த வராகி அம்மா தான் அவங்க சார்பில் உனக்கானதை செஞ்சு தருவேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கான வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில கொஞ்சம் அமைதியா இருந்துதான் ஜெயிக்க முடியும். இப்போது சில கஷ்டமான விஷயங்கள் நடக்கிறத பார்த்து வருத்தப்படாதே. சீக்கிரமே இது எல்லாம் சரியாயிடும். வாழ்வில் சில கடினமான முடிவுகளை எடுக்க நேரும் போது இது சரியா வருமா, நல்லா வெற்றி கிடைக்குமா, சிறப்பா நடக்குமான்னு ஒருபோதும் தயங்காதே. நீ எந்த முடிவெடுத்தாலும் நான் உனக்கு துணையாக இருந்து அதை வெற்றியாக கொடுப்பேன்.